அது தியானம். ஆமேன். அந்த நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ள ஆக்கினீர், அவர் என்றென்றைக்கும் என்று கூட இருக்கிறது. ஆமேன். அப்ப வேதம் எங்களுக்கு மிகவும் முக்கியம். ஆகவே இன்றைய நாளில் கூட எங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசி டொனால்ட் ஆபிரகாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஊழியம் இந்தியாவிலே கோயம்புத்தூரிலே நடைபெறுகிறது. அவர் மிரக்கல் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரியை நடத்தி வருகிறார். அநேகருக்கு சுகம் ஆண்டவர் கொடுக்கிறார். அநேக காரியங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். தீர்க்கசனமாக பல காரியங்களை ஆண்டவர் பாசர் மூலமாக செயல்படுத்தி வருகிறார். ஆமேன். ஆக வேண்டிய நாளிலே கர்த்தர் ஒரு பிரதான காரியத்தை எங்கள் சபையிலே செய்யணும். என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்தியாவிலே இருந்து தன்னுடைய ஊழியக்காரனை அழைத்து கொண்டு வந்தாரோ அதை நிச்சயம் செய்வார். ஆகவே தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு தெரியும், அவருடைய மகனும் ஒரு பாடகர், நெத்தனியா டொனால்ட் அவருடைய பேர். நல்ல பாடல்களை அவர் வெளிப்பட யூடியூப்ல போனால் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அவருடைய குடும்பமே ஒரு ஊழியக்கார குடும்பமாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தர் அவரையும் அவருடைய சபையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அவை நாங்கள் கரங்களை தட்டி பாசறையா நாங்கள் அழைக்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. ஜீசஸ் ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் ஸ்தோத்திரங்களையும் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நல்ல பாடல்களை பாடினீர்கள், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள். அருமையான பாடல்கள், அருமையான சங்கீத பகுதியை அன்பு போதகர் வாசித்தார். நல்ல ஒரு பகுதி. நாம் தேவ சமூகத்திலே தாகமாய் இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஆத்தும தாகம், ஆத்தும பாரம். பாருங்க, இவ்வளோ நல்ல பெரிய சபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அநேக வெற்றிடங்கள், அந்த வெற்றிடங்களை நிரப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். நீங்கள் தான் அந்த வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும். நான் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலும் சங்கீதம் வாசிக்கிற வேளையிலேயும் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் ஏராளமான வெற்றிடம் இருக்கிறதே, இந்த திருச்சபை குறித்து என்னோடு பேசும். ஆண்டவர் சொன்னார், செய்தியின் முடிவிலே ஜெபிக்கிற வேளையில இந்த திருச்சபை குறித்த தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாவற்றிற்கும் ஒரு முகாந்திரமும் இருக்கும். அந்த முகாந்திரத்தை நிறைவேற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர், அப்படியே நடத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். அன்பு போதகர், அவருடைய துணைவியார், சபை மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் சொன்னது போல இந்திய தேசத்திலே 1986 தொடங்கி இயேசுவின் அற்புத ஊழியங்கள் என்ற பெயரிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். என் மகனை உங்களுக்கு தெரியும், நான் அழுத போதெல்லாம் என்ற பாட்டையும், தாய் உருவாக முன்னே என்ற பாட்டு, எபினேசரே என்ற பாடல், இன்னும் பல பாடல்களை பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு உன்னதமான ஊழியக்காரன். இப்பொழுதும் திருநெல்வேலியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய மனைவியும் ஊழியம் செய்கிறார்கள். என்னுடைய மகள் சென்னையில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய மருமகள் கோயம்புத்தூரிலே HR இருக்கிறாள். எனக்கு ஒரு பேத்தி உண்டு, 4 வயது பேத்தி. கர்த்தர் அருமையாய் எங்களுடைய குடும்பத்தை ஊழியத்தின் பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிறார். பாஸ்டரிடத்திலே சொன்னேன், அநேகமாக செப்டம்பர் மாதத்திலே என்னுடைய மகன் சுவிஸ் தேசத்திற்கு வருகிறான். அங்கே ஒரு வார கூட்டங்கள் பல சபைகளிலே. அப்பொழுது உங்களுடைய சபைக்கும் என் மகனை அனுப்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே ஜெபத்தோடு எங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக
கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தும் பொழுது ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்கள் திருச்சபைக்காக கர்த்தர் எனக்கு கொடுத்த அருமையான வசனம் சங்கீதம் 115:12 வசனத்தின் மேற்பகுதி. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாது நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் கோயம்புத்தூரிலே ஒரு சகோதரன் ஒரு நல்ல வீட்டை கட்டினார். அந்த வீடு ஆசீர்வாதமான வீடு என்று தன்னுடைய குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களையும் விற்று ஒரு நல்ல பெரிய வீட்டை கட்டினார். கட்டி முடிக்கிற நேரத்திலே அவர் என்னிடத்திலே வந்து, பாஸ்டர், இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்ய முடியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், சரி, நான் பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொன்னேன். என்றைக்கு பிரதிஷ்டை செய்கிறேன் என்று சொன்னேனோ அன்றையிலிருந்து பிரதிஷ்டையின் நாள் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுக்கவில்லை. அந்த வீட்டை ஆசீர்வதிக்க, அந்த வீட்டில் அவர் குடியிருக்க ஒரு வார்த்தையும் கொடுக்கவில்லை. நாள் வந்தது, வெறுமையாய் அவர் வீட்டிற்கு போகிறேன், பைபிளை மட்டும் சுமந்து கொண்டு. ஆண்டவரை இப்பொழுதாவது வார்த்தையை கொடுப்பீரா? கொடுக்கல. போய் அங்க அமர்ந்திருந்தேன். வீட்டிற்கு வெளியே ஒரு பந்தல் போடப்பட்டிருந்தது. வெளியே உட்கார்ந்திருந்தேன். எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டில் குடியேற போகிறவர்கள் எல்லாரையும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நானும் பின்னால முன்னால எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏராளமானவர்கள் வந்து குமிகிறார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவர், இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், ஒரு வார்த்தையை கொடும், ஒரு வசனத்தை கொடும், இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஒரு வசனத்தை கொடும், நீர் இந்த குடும்பத்தை நினைத்திருக்கிறீரா, ஒரு வசனத்தை கொடும். கொடுக்கவே இல்லை. எல்லாரும் வந்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டில் குடியேறுகிறவர்களை முதலாவது கூப்பிட்டு வீட்டிற்குள் ஜெபம் பண்ணு, அதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன். உடனே அங்க இருக்கிற சகோதரனை கூப்பிட்டு, பிரதர், உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் முதல்ல உள்ள போங்க, உடைய ரிலேட்டிவ்ஸ வெளியே நிக்க வச்சு எல்லாரையும் வரவேற்று உட்கார வைங்க, உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண வேண்டும். உள்ளே போனேன். எல்லாரும் முழங்கால் படியிட்டார்கள். நான் நின்று கொண்டிருந்தேன்.
ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணோன்னு கண்ணை விழிக்க சொல்லி அவரிடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்க சொன்னார். இந்த வீட்டை எவ்வளவு கடனுக்கு கட்டினீர்கள்? ஃபர்ஸ்ட் கேள்வி. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு 25 லட்சத்திற்கு கட்ட வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் வர வர இது பெருகி 1 கோடி ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். இரண்டாவது கேட்டேன், உங்களுடைய வருமானம் என்ன என்று கேட்டேன். இந்திய பணத்திற்கு 80,000 ரூபாய் வருமானம் என்று சொன்னார்கள். மூன்றாவது கேள்வி கேட்டேன், மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்ட வேண்டும் என்று கேட்டேன். 75,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும்னு சொன்னாங்க. நாலாவது கேள்வி கேட்டேன், சம்பாத்தியமே 80,000 ரூபாய், அதுல 75,000 ரூபாய் இஎம்ஐ கட்டிவிட்டு 5,000 ரூபாய்க்கு எப்படி நீங்கள் குடும்பம் நடத்த போகிறீர்கள்? அதான் பிரதர் இப்ப யோசிக்கிறோம். 25 லட்சத்துக்கு கட்ட வேண்டும் என்று நினைத்தோம். ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து கொடுத்து ஒரு முறை தானே வீடு கட்டுகிறீர்கள், பெருசா கட்டிருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், 3 மாதத்தில் இந்த வீட்டை விற்று விடுவீர்கள். 3 months இந்த வீட்டை விற்று விடுவீர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இந்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் சம்பாத்தியத்தை கொடுக்க முடியாது. நீங்கள் திராணிக்கு மிஞ்சி கட்டிவிட்டீர்கள். இந்த வீட்டை கர்த்தர் நினைக்கவில்லை. சும்மா அந்த வீட்டுல வந்துட்டேன்னு சொன்னதுனால ஜெபம் பண்ணி அந்த வீட்டை சும்மா பிரதிஷ்டை பண்ணிட்டு என் வீட்டிற்கு போய்விட்டேன். 3 மாதம் தான், பணம் கட்ட முடியல. ஒவ்வொரு இடத்திலும் வாங்கின பணத்திற்கு வட்டி கட்ட முடியல. 3 மாதத்துல நஷ்டத்திற்கு அந்த வீட்டை விற்றுவிட்டு ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்து அந்த அறையிலே குடியிருந்தார்கள். தேவனுடைய பிள்ளையே, நாம என்ன செஞ்சாலும் கர்த்தர் நினைக்கணும், நம்மளை ஆண்டவர் விசாரிக்கணும், நம்ம கூட ஆண்டவர் பேசணும். இந்த உலகத்துல என்னென்னமோ நடக்க போகுது. 3வது உலகம் ஆயத்தம் வரப்போகுது, பஞ்சகாலம் வரப்போகுது, தண்ணீர் பஞ்சம் வரப்போகுது, பெட்ரோல் பஞ்சம் வந்துருச்சு, இனி டீசல் பஞ்சம் வந்துருச்சு, இனி கேஸ் பஞ்சமும் வந்துருச்சு, இனி ஆகார குறைவு ஏற்படும். எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நிலை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். யுத்தம் பரவலாக நடக்க போகிறது. உலகத்திலே ஒரு பகுதி அல்ல, 50% அழிய போகிறது. இந்த காலத்துல கர்த்தர் நினைச்சாதான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். நம்மளை கர்த்தர் நினைக்கலன்னா ஆசீர்வதிக்க முடியாது. நாமளா ஆசீர்வாதத்தை தேடணும்னா நாமளே கவுந்துருவோம். அவராய் ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அது நிலைத்திருக்கும். சல்லுன்னு மேல போனோம்னா சல்லுன்னு கீழே இறங்கிடுவோம். ஸ்டெப் பை ஸ்டெப் பை போனோம்னா நம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க சில கண்டிஷன் இருக்கு. இயேசு வந்தார், அருமையான சகையு மரத்தின் மேல உட்கார்ந்திருந்தான், நிறைய கூட்டம் இருந்துச்சு. இயேசு வந்து நின்று மேல அட்டி பார்த்து, ஏய் சகையுவை கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கண்டிஷன் என்ன? சீக்கிரமா இறங்கி வா. ஆசீர்வாதம் என்ன? நான் உன் வீட்டில் தங்க போறேன். எப்படி ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாம் என்னிடத்துல வாருங்க. வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் உபாகமத்துல 28ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா வாசிக்கவே முடியாது. ஒரு சில வசனங்கள் வரைக்கும் தான் வாசிக்க முடியும். ஆசீர்வதிப்பேன், களஞ்சியல் பெருகாக பெருகும், பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவா, பிள்ளையின் மேல பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவா, தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவா. அதுல 118 சாபம் இருக்கு. யாராவது வாசிப்பீங்களா? சொல்லுங்க. போய் யாராவது உட்காந்து, ஐயா என்ன போகா சாபம், வந்தா சாபம், இருந்தா சாபம், சாப்பிட்டா சாபம், எவன் வாசிக்கிறது போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவோம். அதே நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா அருமையான வசனங்கள் எல்லாம் இருக்கும். மேல இருக்காது, கீழே இருக்காது,
சென்டர் வேர்டு மட்டும்தான் இருக்கும், வேற எந்த வசனமே இருக்காது. இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் இருக்கும். ஆனா யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்னா அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷனுக்கு தான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனா நாம் என்ன செய்யறோம்? செய்வதெல்லாம் வாய்க்குங்கிற அந்த வசனத்தை மட்டும் எடுத்துட்டு வரோம். இப்ப நான் ஒரு சாபமான வசனத்தை பிரிண்ட் பண்ணிட்டு வந்து உங்க கையில கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? ஒரு 10-50 சாபமான வசனத்தை கொண்டு வந்து வெளியே வச்சு, பாஸ்டர் எல்லா ஜனங்களுக்கும் இந்த வசனத்தை கொடுங்க பாஸ்டர்னா திரும்பியே வாங்க மாட்டாங்க. அதே சூப்பர் வசனத்தை கொடுத்தோம்னா ஜனங்கள் அதை வாங்கிட்டு போவாங்க. இன்னைக்கு கண்டிஷன் பிளஸிங், அதுதான் இந்த 2026க்கு தேவையான வார்த்தை. அந்த கண்டிஷன் பிளஸிங்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜாகுவார் கார் வந்து ஆசீர்வாதமா? BMW வந்து ஆசீர்வாதமா? பென்ஸ் வந்து ஆசீர்வாதமா? பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுல போய் குடியிருந்த ஆசீர்வாதமா? இங்க இருந்து அது வரைக்கும் டைனிங் டேபிள், அதுல டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு ஆசீர்வாதமா? டிரெஸ் ஆசீர்வாதமா? ஜுவல்ஸ் ஆசீர்வாதமா? ஒண்ணுமே இல்லை. ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சமாதானம் ஆசீர்வாதம், ரெண்டாவது மகிழ்ச்சி ஆசீர்வாதம், மூணாவது சந்தோஷம் ஆசீர்வாதம், நாலாவது மன மகிழ்ச்சி ஆசீர்வாதம். அது இருந்தா எல்லாமே வந்துடும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்? சங்கீதம் 115:13, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கண்டிஷன் என்ன? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். சங்கீதம் 111:10 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் கூடும், ஞானம் கூடும், ஞானம் கூடும், அறிவு கூடும், புத்தி கூடும், மெமரி பவர் கூடும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் கூடும் சொல்றமே. கர்த்தருக்கு பயப்பட்டாதான் ஞானமே வரும். சங்கீதம் 112:1, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 128, திருமணமானவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, திருமணத்துல அதை பாடலாகவும் அதை வசனமாகவும் வாசிப்பார்கள். பயந்து கர்த்தரின் தூய வழியில் நடந்து செல்வோம் பாக்கியவான் பாடுவாங்க. அதே மாதிரி 115 சங்கீதத்தையும் வாசிப்பாங்க. என்ன போட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் மனைவிதான் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி. அவன் பிள்ளைகள் தான் அவன் பந்திய சுற்றிலும் ஒளிவ மரம். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். பாக்கியமும் நன்மையும் அவனுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். யோசிங்க, சங்கீதம் 119:74 சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள், வேதமே மகிழ்ச்சி. வேதத்தை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், வேதத்திற்கு நடுங்குகிறவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம். நீதிமானாகிய யோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் குடும்பத்தை சோதிக்க வருகிறது. கர்த்தரே அனுமதி கொடுத்து சோதிக்கிறார். நீதிமானும் கர்த்தருக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகினவன் சன்மார்க்கனாகிய யோபின் மேல் கவனம் கொண்டாயோ? தன் நீதியை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவன் விடவில்லை. ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை வெட்டும்படி பலி பீடத்தை கட்டி மேல கட்டையெல்லாம் அடுக்கி தன் மகனுடைய கையையும் காலையும் கட்டி மேலே படுக்க வைத்து அந்த கத்தியை எடுத்து ஓங்குகிறான். ஓங்குகிற வரைக்கும் ஆண்டவர் பேசல. ஓங்கும் போது சொல்றார், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வேளையில் ஒன்று சொல்லுகிறேன், பைபிளிலே
2 இடத்துல ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மாற்றப்பட்டது. ஒன்று, ஏசாயா போய் எசேக்கியாட்ட சொல்றாரு. ஏசாயா போய் எசேக்கியாட்ட என்ன சொல்றாரு? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக்கோ, நீ சாக போற சொல்லிட்டு மடமடமடன் தீர்க்கதரிசி வெளியே போயிட்டாரு. இவரு சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும் சொன்ன உடனே இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கான் ஏசாயா. ஆண்டவர் வந்து நின்று, ஏசாயா திரும்பி போ. எங்க போறது ஆண்டவரே? எசேக்கியாட்ட போ. எதுக்கு போகணும்? 15 வருஷத்தை கூட்டி கொடுத்துறேன்னு சொல்லப்போ. யாரும் அதே ஏசாயா வராரு. ஆண்டவர் உனக்கு கண்ணீரை கண்டு உன் பயத்தை அறிந்து நீ தேவனுக்கு நலமானதை செய்தேன் என்று அறிந்து 15 இயர்ஸ் உனக்கு கூட்டி கொடுக்கப்படுகிற. யோனா நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனான். மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் கிடந்தான். தர்சீசுக்கு போன அவனை நினிவேக்கு அனுப்புகிறார். நினிவே அழிய போகிறது. நினிவே ஒன்றுமில்லாமல் போகிறது. நினிவேயிலே கர்த்தருக்கு பயம் இல்லை. பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கான். நினிவே அழிய போகிறது. ஆனா நினிவே சந்தோஷமா இருக்கு. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களுடைய கூக்குரலை நான் கண்டேன். என் பக்கமாய் வந்தார்கள். நினிவேவை நான் அழிக்க மாட்டேன். இங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறேன். தகப்பனை பார்த்து, தாயை பார்த்து, சகோதரன் சகோதரியை பார்த்து, வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வரும்? வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே போதும் என்று இருக்கும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷித்த பிளஸிங்ஸ் வரும். எல்லாம் ஒரு காலம். ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், உயர்த்துகிறார். இப்ப எப்படி தெரியுமா? கர்த்தருக்கு பயப்பட்டீங்கன்னா அழிவுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பேன், இல்லைன்னா இல்லை. நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க? கொரோனா வந்துச்சுங்க போயிருச்சுங்க. சுனாமி வந்துச்சுங்க போயிருச்சுங்க. இப்போ ஒரு வைரஸ் வந்துருச்சான், அது வந்துருச்சுங்க, நமக்கு வந்தா பாத்துக்கலாங்க. இதெல்லாம் அசட்டையா நினைச்சுக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது கொள்ளை நோய் வரும். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்கள், யுத்தங்களுடைய செய்தி, இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இனி பகிரங்கமான யுத்தம் வரும் பொழுதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? மணிப்பூர்ல 3 பாஸ்டர்ஸ சுட்டு கொன்னுட்டாங்க. சில ஊழியர்களை அப்படியே பொடித்து தள்ளி காயப்படுத்தி விட்டார்கள். மணிப்பூர்ல ஒரு பாஸ்டரை அடிச்சே கொன்னு அந்த பாஸ்டருடைய பிரேதத்தை உதைத்துட்டே போய் அவங்க மனைவி அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என் புருஷனுடைய பிரேதத்தை கொடுங்களேன், நான் புதைச்சுக்கிறேன். மனைவியின் வயிற்றில் உதைத்து தூர தள்ளி அந்த அருமையான போதகர் எங்கே இருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டாரான்னு தெரியாது. ஒரு போதகரை முடியை பிடித்து இழுத்து கழுத்தை அப்படியே வெட்டி அங்க ஒரு ஆணியில முடிய சுத்தி தொங்க விட்டுட்டாங்க. அந்த போதகருடைய சரீரம் மட்டும் கீழே விழுந்து கிடக்கிறார். நாங்கள் போயிருந்தோம் 2 வருஷத்திற்கு முன்பாக. எங்கள் சபை மக்களிடத்திலே மட்டும் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்கன்னு சொல்லி யார்ட்டையும் போன் பண்ணி கேட்கல. வெளியூர் வெளிநாடு யார்ட்டையும் எங்க சபை மக்கள்கிட்டயே சொல்லி நானும் ஒரு உடன் ஊழியரும் சென்று மணிப்பூரில் இருக்கிற ஊழியர்களுக்கு, ஊழிய பிள்ளைகளுக்கு அரிசி, பருப்பு, வெங்காயம், மாவு, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். ஒரு பைபிள் காலேஜ் பசங்க சொல்றாங்க, நான் கேட்டேன், என்னப்பா உங்களுக்கு வேணும் சாப்பிட? எங்களுக்கு மட்டன் வேணும் பாஸ்டர். மட்டன் சாப்பிட்டு 1.5 வருஷம் ஆகுது பாஸ்டர், மட்டன் வேணும்.
உடனே மட்டன் வாங்கி சமைக்க சொல்லி அவளுக்கு ஆகாரம் கொடுத்தோம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த உலகத்திலே பாடுபட்டு கொண்டிருக்கிறான். ஒரு சைடுல தேவனுக்கு பயப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நீங்க இந்த லிஸ்ட்ல வந்துருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர். இரண்டாவது கண்டிஷன் பிளஸிங் சங்கீதம் 104:28, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், அவர் தன்னுடைய கையை திறக்க நீங்கள் நன்மையினால் திருப்தியாவீர்கள். எல்லாரும் நீர் கொடுக்கன்னு சொன்னோன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? தசமபாகம் கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், பொருத்தனை காணிக்க கொடுக்கணும், இதை பத்தி தான் பேசுவாங்கன்னு. நான் அதை பத்தி பேசல. நீர் கொடுக்க, உன்னை கொடு, ஆவி ஆத்மா சரீரத்தை கொடு, ஜீவ வழியா கொடு, ஆண்டவர்ட்ட சரீரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணு. பைபிள் தெளிவாய் சொல்லுது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளுமா, அவர் தன்னுடைய கையை திறக்க நீ நன்மையினால் திருப்தி ஆவாய். தசமமாக ஒரு பக்கம் கொடுத்துதான் ஆகணும், காணிக்க படைச்சுதான் ஆகணும், பொருத்தனை நிறைவேற்றிதான் ஆகணும். இது எல்லாருக்கும் தெரியும். நான் இடத்துல பேச வந்தது, கர்த்தர் என்னிடத்துல பேச சொன்னது, உன்னை கொடு, முற்றிலும் கொடு. காரை சோரை அற்ற பரிசுத்த முள்ள தேவனுடைய பிள்ளையாய் அவருடைய சந்ததியிலிருந்து வந்தபடியினால் அந்த பரிசுத்தரிடத்துல உன்னை முழுமையாய் ஒப்பு கொடு. வீணான சிந்தனை மைண்ட ஒப்பு கொடுக்கல, வீணான பயம் இருதயத்தை ஒப்பு கொடுக்கல, சுய இஷ்டத்தின்படி போகிறது பிசாசுக்கு நாம அடிபணிந்து ஒப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு உங்க தேசத்தை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது. எங்க இந்திய தேசத்துல ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து யாகம் நடந்துட்டு இருக்குது. எதுக்கு யாகம் நடக்குது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் பாவ வழிக்கு போகணும், சர்ச் இழுத்து மூடப்படணும், ஆராதிக்க கூடாது, கோயிலுக்கு போக கூடாது, பைபிளை தூக்க கூடாதுன்னு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யாகம் நடத்தப்படுகிறது. இந்தியால அநேக தேவனுடைய ஊழியர்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்க தமிழ்நாட்டில் மட்டும் 472 பாஸ்டர்ஸ் இந்த நாள் வரைக்கும் இறந்திருக்காங்க. இந்த நாள் வரைக்கும் நான் வச்சிருக்கேன், அத்தனை பேருடைய போட்டோவும் செல்ல வச்சிருக்கிறேன். 472 போதகர்கள் தமிழ்நாட்டிலே மரித்திருக்கிறார்கள். கேரளா, உங்க யூரோப் கண்ட்ரி, அமெரிக்கா, இதெல்லாம் எடுத்தா எப்படி? வல்லமை உள்ள ஊழியர்கள். ஒரு ஊழியக்காரர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, இன்னொரு ஊழியக்காரர் கேன்சர்ல இறந்துட்டாரு, இன்னொரு ஊழியக்காரர் அவருடைய மகனும் மகளும் 3 பேர் கார்ல கொச்சின்ல போயிருக்கிறாங்க. ஸ்பாட்ல ஆக்சிடென்ட் ஆகி பையனும் பிள்ளையும் அந்த ஊழியக்காரர் இறந்துட்டாங்க. 3 பேருடைய பிரேதம் ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மனைவி, அந்த தாய் எப்படி அழுதிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். ஏன் ஆண்டவருக்கு உன்னை கொடுக்கல? முழுசா கொடு. பாவம், பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை, தேவனை சார்ந்திராத வாழ்க்கை, வாழ்க்கையே இல்ல. என்ன ஆசீர்வாதமா இருக்கணும். நான் முதல் 97ல மலேசியா தேசத்துக்கு போறேன். நான் நினைச்சிட்டு போறேன், எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, எல்லாம் பிரம்மாண்டமா இருப்பாங்க அப்படின்னு போயிட்டேன். போய் கோலாலம்பூர்ல இறங்கி பின்னாங்க போறேன். பின்னாங்க கார்ல கூட்டிட்டு போனாங்க. நல்ல ஒரு ரூம் கொடுத்தாங்க, ஏசி ரூம். நல்ல படுத்து தூங்கிட்டு சாயங்காலம் மீட்டிங்கு, முதல் நாள் மீட்டிங் போறேன். பின்னாங்கல போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருமே கஷ்டப்படுகிறவர்களப்பா, எல்லாருமே உபத்திரவப்படுகிறவர்களப்பா, இவர்கள் உபத்திரவத்தை நினைத்திருக்கிறேன் சொல்லு. நான் இவங்க உபத்திரவத்தை நினைச்சிருக்கிறேன் சொல்லுப்பா. என்ன ஆண்டவரே, வெளிநாட்டுல ஆசீர்வாதமா இருப்பாங்க, இந்தியாவில தரித்திரமா இருப்பாங்க நினைச்சா வெளிநாட்டுல இந்த வசனத்தை சொல்லு. எல்லா அழுகை. பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாம் வந்து சொல்றாங்க, ஐயா ஏஜென்ட்டை நம்பி வந்துட்டோம். ஒரு டாக்டர்
MBBS டாக்டர் ஏஜென்ட்டை நம்பி வந்து கப்பல்ல இருக்கிற சரக்குகளை தூக்கி கொண்டு குடோன்ல கொண்டு போய் போடுறான். பாஸ்போர்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாயா, சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாயா. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு ஐயா, நான் இங்க வந்து தரித்திரமான நிலைமையில் இருக்கிறேன். அப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன், வெளி தேசத்திலும் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் தரணும். உன் சரீரத்தை ஒப்புக்கொடு, உன் பிள்ளைகளை ஒப்புக்கொடு, உன் கணவனை ஒப்புக்கொடு, அவர் பாத பலிபடத்தில் ஒப்புக்கொடு. ஐ சரண்டர் லார்ட் சொல்லு. இனி எனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம், நீரே போதும் ஆண்டவரேன்னு சொல்லு, நீரே கதின்னு சொல்லு. அப்பதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க அப்பா ஏஜி சர்ச் பாஸ்டர், கோயம்புத்தூர்ல பெந்தேகோஸ்த நிறுவனவர்களில் என்னுடைய தகப்பனாரும் ஒருவர். அந்த காலத்து தேவனுடைய மனுஷன். எங்க அப்பா ஞான ஸ்நானம் கொடுக்கும் போது 5 கேள்வி கேட்பார். யார் ஞானஸ்தானத்துக்கு வந்தாலும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால முக்கிய மாட்டார், 5 கேள்வி கேட்டுதான் கொடுப்பார். முதல் கேள்வி, இயேசு பிறந்து வளர்ந்து அற்புதங்களை செய்தார் என்று விசுவாசிக்கிறியா? ஆம் சொல்லணும் சத்தமா. இரண்டாவது, மரித்து 3ஆம் நாள் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு இருந்தார் என்று விசுவாசிக்கிறியா? ஆம், எஸ் சொல்லணும். மூன்றாவது, பேய் வணக்கம் விக்கிரக ஆராதனை இல்லை என்றும் இயேசுவே மெய்யான தேவன், அவரையே சேவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாயா? ஆமா, வாக்கு கொடுக்கிறேன். நாலாவது கேட்பாரு, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, ஆண்டவரை விலகாமல் இருப்பையா? விலக மாட்டேன். கடைசி கேள்வி கேட்பார், இந்த உலகத்துல ரத்த சாட்சியாய் மரிக்க இயேசுவை கும்பிடக்கூடாது, பைபிள் எடுக்க கூடாது, அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ரத்த சாட்சியாய் மரிக்க நீ ஆயத்தமா? 3 கேள்வி 5 கேள்வி கேட்டுதான் ஞானஸ்தானம் கொடுப்பார். இப்ப உங்களை யாரையாவது கூப்பிட்டு ஞானஸ்தானம் கொடுத்து இந்த 5 கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இதுல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா 5 கேள்வி கேட்டு முக்க போறாரு. முக்க போற நேரத்துல ஒரு கையை மட்டும் தூக்கிட்டான். எங்க அப்பா கேட்டாரு, ஏன்டா ஒரு கையை தூக்குன்னு கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, போன வாரம் எனக்கும் என் நண்பனுக்கு சண்டை வந்துருச்சு, அவன் என்னை அடிச்சுட்டான். நான் வந்து என் மனைவி தொந்தரவு தாங்க முடியாம ஞானஸ்தானத்துக்கு வந்துட்டேன். நான் இன்னும் அவனை அடிக்கல, அதனால இந்த கையை முக்காதீங்க, நான் அவனை அடிச்சுட்டு வந்து இந்த கையை முக்கிக்கிறேன். எங்க அப்பா சொன்னாரு, எழும்படா மேல போய் அவனை அடிச்சுக்கலாம், அப்புறம் முக்கிக்கலாம் போ. அறகுறை ஞானஸ்தானம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. ஞானஸ்தானம் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, பாவத்திற்கு செத்து, பாவத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு, அக்கிரமத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு இயேசுவோடு எழுந்திருக்கிறது தான் ஞானஸ்தானம். அப்ப நம்ம ஞானஸ்தானம் எங்க சொல்லுங்க? நாம பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எங்க? நாம பெற்றுக்கொண்ட கிருபைகள் எங்க? ஆண்டவருக்கு நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமையா பைபிள் எடுத்துட்டு டஸ்ட் ஊதிட்டு அப்படி வந்துடுறது. இந்த பைபிள் வந்துங்க பிரெக்னன்ட் ஆகணுமா தெரியுமா உங்களுக்கு? நான் பைபிளை வந்து முழங்கால் படிக்கிட்டு ஒரு தடவை வாசிச்சு முடிச்சிருக்கேன். இதுவரைக்கும் 14 முறை வாசிச்சிருக்கேன். 14 times. 14 முறையும் ஒரு பைபிளை வாசிச்சு முடிச்சோன்னா ஒரு புது பைபிள் வாங்கிடுறேன். இப்ப புது பைபிள் வாங்கியிருக்கிறேன். இதை எப்படி கற்றுக்கொண்டேன் என்றால், டாக்டர் DGS தினகரன் அவருடைய வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தேன் ஜபத்திற்கு. அவருடைய வீட்டிற்கு சென்றேன். அடையாறுல அவருடைய வீடு. அவருடைய வீட்டுக்கு போன போது ஆன்டி சொன்னாங்க, ஜபர் ரூம்ல இருக்காருப்பா, உன்னைய ஜபர் ரூமுக்கு வர சொன்னாருன்னாங்க. நான் நேர ஜபர் ரூமுக்கு போனேன். அவரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். உள்ள போய் உட்கார்ந்துட்டேன். என்ன பல காரியங்களும் பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்க அப்படியே மேல அலமாரிய பார்த்தேன். ஏகப்பட்ட பைபிள், ஃபுல்லா பைபிள் அடிக்க இருந்தது. நான் என்னடா இவ்வளவு பைபிள் அடிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு, அங்கிள் என்ன இவ்வளவு பைபிள் அடிக்க வச்சிருக்கிறீங்க அங்கிள் கேட்டான். சொன்னாரு, நான் 100 முறை பைபிள் வாசிட்டேன், இப்ப 101வது முறை பைபிள் வாசிட்டு இருக்கிறேன். ஒரு முறை வாசித்தால் அதை அலமாரியில் வைத்து விடுவேன்.
புது பைபிளை வாங்குவேன். புதிய வெளிப்பாடுகள், புதிய வியாக்கியானங்கள், புதிய கர்த்தருடைய வார்த்தைகள், புதிய விளக்கங்கள் கிடைக்கும். இப்படியே உட்கார்ந்தே வாசித்துக் கொண்டிருப்பேனப்பா. பைபிளை வாசிக்கணும், பைபிளை அறியணும். அதுதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து நிலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை வாசிக்காத துன்மார்க்கனோ அழியவே அழிவான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை கொடு, உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணு, நான் உன்னை பொறுப்படுத்துக்கிற, திருப்தியா வச்சுக்கிறேன். சரிங்க, இப்பவே நீங்க நினைங்க, ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறோம், திருப்தியா சாப்பிட்றோமா சொல்லுங்க. நல்ல சைனா ஹோட்டலுக்கு போறோம், துருக்கி ஹோட்டலுக்கு போறோம், வெஸ்டர்ன் ஹோட்டலுக்கு போறோம்னு சொல்லுங்க. என்னை சிங்கப்பூர்ல ஒருத்தர் வெஸ்டர்ன் ஹோட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டாரு. நானும் வெஸ்டர்ன் ஹோட்டலுக்கு போகும்போது நினைச்சிட்டு போறேன், சோறு, குழம்பு, ரசம், பொரியல், அப்புறம் மாட்டு இறைச்சி, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, மீன் இறைச்சி, முட்டை, கருவாடு இதெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு போனா சோறே இல்லை, சோறே இல்லை, ரொம்ப காஸ்ட்லி. நான் என்னை கூப்பிட்டு சோறு இங்க, சோறெல்லாம் கிடைக்காதுங்க, ஃப்ரைட் ரைஸ் கிடைக்காது, பிரியாணி கிடைக்காது, அப்புறம் என்னையா கிடைக்கும், இங்க இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்னாரு. நான் அப்புறம் என்னத்தை சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்டா என்னென்னமோ பண்ணுது உடம்புல. எதையாவது சூப்பை குடிச்சா அது என்னமோ இருதயமெல்லாம் படபடங்குது. ஓ, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். அங்க வெளியே ஒருத்தன் ஆப்பம் சுட்டு வித்துட்டு இருந்தான். நேரம் பக்கத்துல போய் ஆப்பம் குடியா, தேங்காய் பால் குடியா வாங்கி அப்படியே சாப்பிட்டு. எதுலையுமே திருப்தி வராதுங்க. இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெஸ் போடுகிற வரைக்கும் தான் புது ட்ரெஸ், புது ட்ரெஸ், புது ட்ரெஸ், புது ட்ரெஸ். போட்டோன்னா அது பழைய ட்ரெஸ். புது செருப்பு, ஐயோ செருப்பு செருப்பு, அந்த செருப்பு வாசல்ல தான் வைக்கணும். வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பெட்ரூம்ல உன் தலையணைக்கு மேல வைப்பையா சொல்லு. அது செருப்புங்க, அது ரொம்ப ரேட்டுங்க, பிராண்ட் ஷூங்க, உடனே வைக்க முடியுமா? அது எங்கெங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கும், திருப்தி இருக்காது. ஆனால் ஆண்டவருக்கு நம்மை ஹேண்ட் ஓவர் பண்ணினால் முழு திருப்தி இருக்கும். மூன்றாவது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். எல்லாமே கொடுத்துருவார். கண்டிஷன் என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்கு. பணத்தை வச்சுட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு இல்ல, சொத்து வச்சுட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு இல்ல, ஆடம்பரமான வாழ்க்கையை வச்சுட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு இல்ல. faith and prayer life. ஜெபிச்சு விசுவாசிக்கணும், விசுவாசிச்சு ஜெபிக்கணும். ஜெபித்து விசுவாசிக்கிறவன், விசுவாசித்து ஜெபிக்கிறவன், விசுவாசித்து ஜெபித்து ஜெபித்து விசுவாசிக்கிறவன் ஆண்டவரிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டான். என்னங்க இப்படி சொல்றீங்க? இங்க இப்படி போட்டிருக்க, என்னுடைய அனுபவத்தை சொல்றேங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு காரை தாரும். அது யூஸ்ட் காரா, அது நியூ காரா நான் கேட்கல. எனக்கு ஒரு காரை தாரு, கார் தந்துருவார். ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை தாரும். எத்தனை பெட்ரூம், எத்தனை ஹாலு, கிச்சன் அதெல்லாம் கேட்கல. வீட்டை தாருன்னு தானே சொன்னேன், ஒரு வீட்டை தந்துருவார். ஆண்டவரே எனக்கு ஒரு பையன் ஒரு பிள்ளையை தாரும், ஒரு பையன் ஒரு பிள்ளையை தந்துருவார். அவ்வளவுதான். ஜெபிக்கிறவன் விசுவாசிப்பான், விசுவாசிக்கிறவன் ஜெபிப்பான். ஒரு சம்பவத்தை எங்க அப்பா பிரசங்கத்துல சொல்லுவாரு. அந்த காலத்துல கூட இருக்கும், இப்பெல்லாம் கேரி பேக் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க. நாம கூட எடுத்துட்டு போனாதான் மளிகை சாமானை வாங்க முடியும். அப்போ ஒரு பையனை அம்மா கூப்பிட்டு, டே போய் அண்ணாச்சி கடையில நீ திங்ஸ் வாங்கிட்டு வா. அம்மா பணம், இந்த கூடையில பணமும் லிஸ்டும் வச்சிருக்கிறேன், போய் வாங்கிட்டு வா. அவன் நேரம் அண்ணாச்சி கடைக்கு போயிட்டான். அண்ணாச்சி கடைக்கு போய் அண்ணாச்சிட்டு சொல்றான், அண்ணாச்சி இந்த கூடையில லிஸ்டும் பணமும் இருக்குது, இந்த லிஸ்ட்ல என்னென்னலாம் எங்க அம்மா சாமான் சொல்லி இருக்கிறாங்களோ அத்தனையும் போட்டு கொடுங்க அண்ணாச்சின்னு சொல்லி முன்னால் இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துட்டான். அண்ணாச்சி எல்லாம் பொட்டணம் அடிச்சிட்டார். பொட்டணம் அடிச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சு
அந்த லிஸ்ட்ல கணக்கு போட்டு பணத்தை எடுத்துட்டு மிச்ச பணத்தை சுருட்டி அந்த 2 பாக்கெட்டுக்கு நடுவுல வச்சு, தம்பி எல்லாம் வாங்கிட்ட, எல்லாம் எடுத்துட்டு போ. அவன் பைய தூக்கிட்டு 2 ஸ்டெப் போயிருக்கான். அண்ணாச்சி கூப்பிடுறாரு, வா. ஏன் அண்ணாச்சி பைய வையுங்க? ஏன் அண்ணாச்சி ஏதாவது மறந்துட்டீங்களா? இல்லப்பா, இவ்வளவு சாமான நீ வாங்க வந்திருக்க, உங்க அம்மா உனக்கு ஒரு மிட்டாய் எழுதல பாரு, அதனால இங்க மிட்டாய் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கிறேன், உனக்கு என்ன வேணுமோ மிட்டாய் எடுத்துக்கோ. இல்ல அண்ணாச்சி எங்க அம்மா திட்டும், மிட்டாய் எல்லாம் வேண்டாம். திரும்ப அண்ணாச்சி சொல்றாரு, இல்லப்பா உங்க அம்மா திட்டாது, நீ எடுத்துக்கோ. இல்ல அண்ணாச்சி, இந்த காசுல நான் எடுக்க மாட்டேன், மிட்டாய்க்குன்னு எடுக்க மாட்டேன், நீ ஃப்ரீயா என்ன மிட்டாய் வேணுமோ எடுத்துக்கோ. எடுக்கவே மாட்டேங்கிறான். அண்ணாச்சி கோவம் வந்து இந்த ஜாடியை திறந்து, அல்றா, உனக்கு எத்தனை மிட்டாய் வேணும்டா? அண்ணாச்சி வேண்டாம். நான் தான் சொல்றேன், அள்ளுடா, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. இல்ல அண்ணாச்சி வேண்டாம். என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஜாடிக்குள்ள முட்டாய் இப்படி அள்ளுனார். அள்ளி இந்தாடா புடிடா அப்படின்னு 2 கையில வாங்கி பிடிச்சிட்டான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? புரியுதா? அந்த அண்ணாச்சி கேட்கிறாரு, ஏப்பா இப்ப மட்டும் முட்டாய் கையில வாங்கினேன். அவ சொன்னா, அண்ணாச்சி என் கை சின்னது, உங்க கை பெருசு அண்ணாச்சி, நான் எடுத்தேன்னா ஒரு மிட்டாய் தான் எடுப்பேன். இப்ப பாத்தீங்களா அண்ணாச்சி, நான் கையில வாங்கி கீழே கூட மிச்சம் கிடக்குது அண்ணாச்சி. நீங்க ஆண்டவர்கிட்ட ஒண்ணு சொல்லணும், ஆண்டவரே என்னை இந்த உலகத்தில் படைத்தீர், நீர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்கணுமோ கொடு, யுவர் வில், என் சித்தத்தின்படியே நம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு முழங்காலில் நின்று ஜெபித்தார். குஷ்டரோகி போய் கேட்கிறான், என்னை சுத்தமாக்க, என்னை சுத்தமாக்க, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருடைய கையினால் வாய்க்கும். பரமண்டல ஜெபத்திலே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. ஆண்டவரே எனக்கு அதத்தாரு இதத்தாரு கேட்கிறதை விட நீர் எனக்கு என்ன தர சித்தமோ அதை தாரும். Not my will, your will, Lord. என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. யோவான் 11:40, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ரோமர் 4:24, விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். எபிரேயர் 12:1, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிற முடிவுமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடவும். எபிரேயர் 11:1, விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயம், நம்பப்படுகிறவர்களின் உறுதி. எபிரேயர் 11:33, விசுவாசத்தினால் ராஜாக்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போஸ்தலர் 4:32, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. இயேசு சாயங்காலமான போது ஜெபம் பண்ண போறார். மரப்பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபம் பண்ண போறார். ஜனங்களை சுகமாக்கிட்டு தனியே ஜெபம் பண்ண போறார். உன் விசுவாசம் எங்கே? 10 குஷ்டரோகிகள், குணமானவன் ஒருத்தன் தான் வரான், மீதி 9 பேர் எங்கே? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, போ சுகமாயிரு. 12 வருஷ பெருமாளுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். என்னை தொட்டது யார்? நான் தான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. விசுவாசம் எங்க? ஏதோ கவர்மெண்ட் கொடுக்குது, இலவசமா மருத்துவம், இலவசமாய் படிப்பு, இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம இந்திய தேசத்துல ஒண்ணுமே இல்லை.
ஒரு காரியத்துல விலைவாசியை குறைச்சிட்டு இன்னொன்னு ஏத்துவாங்க. அப்படிதான் தரித்திரமான சூழ்நிலை தான். இனி எப்படி இருக்கும்னு தெரியாது. 6 தடவை பெட்ரோல் டீசல் ஏத்திட்டாங்க, கேஸ் 6 முறை ஏத்திட்டாங்க. இனி எப்படி கேஸ் எல்லாம் வாங்குறதுன்னு தெரியாது. புக் பண்ணா 2 நாள்ல வர வேண்டிய கேஸ் இனி 45 நாள் ஆகுமா வரக்கு? 45 நாள் வெயிட் பண்ணணும் ஒரு சிலிண்டரோட. சொல்லுங்க, இனி என்ன செய்ய போறீங்க? இப்பதான் பிளைண்ட், ஒரு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி. faith, faith, prayer, prayer, faith, ரெண்டையும் சேர்ந்து ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபம், ஜெபத்தோடு விசுவாசம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் ஃபெய்த்தோட ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு சிஸ்டர் வந்தாங்க, பிரதர் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்க எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு கேட்டேன். பக்கத்தில் இருக்கிற ஈரோடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எங்கம்மா வேணும்? அதே சீட் வேணும். எப்போ ஜாயின் பண்ணணும்? திங்கக்கிழமை ஜாயின் பண்ணணும். வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து என்கிட்ட ஜெபம் பண்றாங்க. நான் சொன்னேன், ஏசப்பா அந்த ஃபைல், இந்த அம்மாவுடைய ஃபைல் எங்க இருக்காண்டவரே? அங்கிருந்து தூதன் எடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போற அந்த நபர் இடத்துல கொடுப்பானாக. அந்த அம்மாவுடைய டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆகட்டும். அம்மா போமா, அவ்வளவுதான். இவ்வளவுதான் ஜெபம். நல்லா பரிசுத்த ஆவியில நிரம்பி பாட்டெல்லாம் பாடி நல்லா பாடுவானுங்க பாருங்க. நம்ம ஊர் நாகர்கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டு அடிப்பானுங்க பாருங்க. கொட்டு அடிக்க ஆவி வரும். கொட்டு நின்னோன்னா ஆவி பயம். மண்டே அனுப்பிச்சு விட்டாமா, நீங்க மண்டே கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆபீஸ் போங்க. நம்ம விசுவாசம் பாருங்க. காலையில டிஃபன்லாம் எடுத்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு நேரா போறாங்க. போய் தன்னுடைய சீட்ல உட்காராங்க. பக்கத்தில் இருக்கிறாம, என்ன சிஸ்டர், என்ன மேடம், உங்களுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, ஈரோட்டுக்கு போகணுமே. நீங்க என்ன? இல்ல, டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆயிடுச்சு. எப்படி தெரியும்? டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆயிடுச்சு. உடனே சூப்பரண்டன்ட் வந்துட்டார். சூப்பரண்டன்ட் போய் பாருமா. போனோடனே சூப்பரண்டன்ட் கேட்டாரா, உனக்கு டிரான்ஸ்ஃபர் கேன்சல் ஆச்சுன்னு எப்படி தெரியும்? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒருத்தட்ட ஜெபம் பண்ண போனேன், அவர் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அவரு ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஆபீஸ்க்கு வந்து லீவ் தான், ஃபைல்ல இவங்களுக்கு கேன்சல் போட்டு போயிட்டார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு கேட்கணும். படிக்காம எக்ஸாமுக்கு போய் இயேசு வந்து எழுத மாட்டார். நிறைய பேர் சொல்லுவார், நீ போ, இயேசு வருவார், தம்முடைய தூதனை அனுப்புவார், உனக்கு பதில் அவர்கள் எழுதுவார்கள், நீ தேர்ச்சி பெற்று விடுவார். அப்படியெல்லாம் கிடையாது. படிக்கணும், அதுக்கு ஞானம் படிக்கணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் படிக்கணும், மெமரி பவர். ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். சொல்லணும், போப்பா நீ படிச்சதுக்குரிய கேள்விய அங்க தூதன் உனக்கு ஞாபகப்படுத்துவான், நீ தான் எழுதணும். அங்க போய் நாம பாட்டுக்கு எல்லா பேஜிலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட், பிரைஸ் அலாட் எழுதி வச்சிட்டோம்னா அந்த திருத்துற அம்மா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். ஒரு பைத்தியக்கார எழுதி இருக்கிறான், இந்த பைத்தியக்காரனை புடிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்கன்றாங்க. திருத்துறவங்க தேவனுடைய, நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் பிள்ளை 10th எழுதியிருக்கா, அந்த திருத்துறவங்க ஏசாமி பிள்ளையா இருக்கட்டும், அவங்க சரியான ஆன்சருக்கு சரியான மார்க் போடட்டும். +2 ஆண்டவரே மக போயிருக்கா, யாருக்கு அவ எழுதுனதுக்கு எவ்வளவு மார்க் போட முடியுமோ போடுங்க, பாஸ் பண்ண வைங்க. என் பையன் 10th வந்து 7வது வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தான். 8வது 9வது கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருச்சு. ஸ்டார் ஸ்டூடெண்ட், ஃபெயில் ஆகி படிச்சுட்டான். அப்புறம் 10th அந்த ஸ்கூல் பிரின்சிபால் சொல்லிட்டாரு, உங்க பையனுக்கு நான் ஆல் டிக்கெட் கொடுக்க முடியாதுட்டார். ஏன் சார்ன்னு கேட்டேன். அவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்ட்டார். அது எப்படி சார் நீங்க சொல்லலாம், நான் கடவுளுடைய ஊழியக்காரன், அவன் பாஸ் ஆயிடுவாங்கிற அப்படின்னு. எப்படி மார்க் வாங்க, பார்டர் மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவான். நீங்க +2 +1க்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் பார்த்தாரு. ஓகே,
உங்க பையன் கட்டாயம் பார்டர் மார்க் வாங்க மாட்டான். எங்க ஸ்கூல் சென்டம் ஆகாது, 99% தான் ஆகும். உங்க பையன் ஃபெயில் ஆயிடுவான். பரவாயில்ல, நீங்க சொல்றீங்க. பிரின்சிபாலை பார்த்து சொன்ன, மறுபடியும் சொல்றேன் சார், என் பையன் பார்டர் மார்க்ல பாஸ் ஆயிடுவான். ஆனா +1க்கு நீங்க சீட் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஸ்கூல் மெரிட் தான் எடுப்பாங்க. ஓகே, நான் கொடுக்குறேன். கரெக்டா பார்டர் மார்க் 262 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான். போய் +1க்கு அன்னைக்கே போய் நிக்கிறோம். கூப்பிடுறாரு, இங்க வாங்க, யுவர் ஃபெய்த் இஸ் பவர்ஃபுல். நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையன் பாஸ் பண்ணிட்டான், அவனுக்கு நாங்க குரூப் தரோம். எங்களுடைய பள்ளி படிப்பின் சரித்திரத்திலேயே இவ்வளவு குறைவான மார்க்குக்கு நாங்க +1 சீட் கொடுத்ததில்லை. பை ஃபெய்த், விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். முழங்கால் போட்டு ஜெபிக்கணுங்க, மணிக்கணக்கா ஜெபிக்கணும். இப்ப ஜபமே இல்லை. என்னைக்கு இந்த செல்போன் வந்து தொலைஞ்சுதோ அன்னைக்கே முடிஞ்சது. செல்போன் கண்டுபிடிச்சவன் ஜெர்மன்ல இருக்கானான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அவனை போய் 4 அறை அரைஞ்சு 4 மிதி மிதிச்சு, அட படுவாவி, செல்போனை ஏன்டா கண்டுபிடிச்சேன்னு கேட்கலாம். இன்னைக்கு இந்த செல்போன்னால என்ன பிரச்சனை தெரியுமா? ஐயோ, இந்த ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ஃபிளைட்ல போகும்போது, ஐயோ இதை அப்படி ஸ்வைப் பண்ணி இந்த விரலை கட் பண்ண சொன்னாலாவது நல்லா இருக்கும். அதுவும் இந்த பெண்களுடைய விரல் எப்படி போகுது, விரலை வெட்டினீங்கன்னா டச் ஸ்கிரீன் தானே, இப்படி போகுங்க. இதையும் வெட்டி விட்டீங்கன்னா இப்படி போகுங்க. செல்போன் மோகம். ஐபோன் வாங்கறதுக்கு கியூல நிக்கிறான் அமெரிக்கால. எப்போ? நாளைக்கு காலையில கடை திறக்குதுன்னா இன்னைக்கு காலையில இருந்து கியூல நிக்கிறானுங்களாம். அங்க சாப்பாடு, காஃபி, ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிறானுங்களாம். வந்து பயங்கர சேல்ஸ் ஆகுதான். அப்படி என்னங்க இருக்குது போன்ல? நான் இது வரைக்கும் போன் காசு கொடுத்து வாங்கினதே இல்லை. ஒரு போன் பாவிச்சிட்டு இருப்பேன், பிரதர் வேற போன் வாங்கி தரேன், ஓகே வாங்கி தாங்க. இது வரைக்கும் போனுக்கு நான் 5 பைசா செலவு பண்ணதில்லை. இந்த போன் எதுக்கு? வாட்ஸ்அப்புக்கு தான். எனக்கு யாராவது மீட்டிங் கூப்பிட்டாங்கன்னா அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க, டைம் அனுப்புவாங்க, டேட் கொடுக்கணும், இதுக்கு தான். வேற எதுக்குமே தேவையில்லை. இப்ப யூடியூப்ல அதிகமாய் தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், ஒழுங்கான பிரசங்கம், சத்தியமுள்ள பிரசங்கத்தை கேட்கிறேன். சிலருடைய விசுவாசத்தின் வார்த்தைகள் என்னை விசுவாசிக்க பண்ணுகிறது. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், இயேசு அழுகிறார், இயேசு மனதுருகுகிறார். ஜெபிக்கிற பிள்ளைகள் இல்லை என்று, விசுவாசிக்கிற பிள்ளைகள் இல்லை என்று அழுகிறார்கள். அரசாங்கத்தை நம்பிக்கொண்டு, தன்னுடைய படிப்பை நம்பிக்கொண்டு, தன்னுடைய சொத்தை நம்பிக்கொண்டு ஆண்டவரை விட்டுவிட்டு உலக பிரகாரமாக இருக்கிறார்கள். இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் இல்லை. நாள் வரும் இயேசுவின் பிள்ளைகள் யார் என்பதை அடையாளம் காண்பீர்கள். கோயம்புத்தூரிலே தான் இருக்கிறேன், நீங்கள் அறிந்து சொல்லுவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. நான் முடிக்க போகிற ஒரு காரியத்தை சொல்லி, உலக மகா யுத்தம் வரப்போகுது. அப்போ அனௌன்ஸ் பண்ணுவான், இன்னும் 4 நாட்களில் உலக மகா யுத்தம் வரப்போகிறது, எல்லாரும் வீட்டிற்குள்ளேயே அமர்ந்திருங்கள், வெளியே வராதீர்கள், குண்டு மழை பொழியும். எங்க இருக்கணும்? போய் மூளையில உட்காந்துவோம், பயந்துட்டு. கரண்ட் ஆஃப் ஆயிரும், கேஸ் நின்றோம். ஏன்னா குண்டு பொழிஞ்சதுன்னு கேஸ் மேல விழுந்துருச்சுன்னா ஃபயர் ஆயிரும். கரண்ட் நின்றோம், கேஸ் நின்றோம், தண்ணி நின்றோம், ஹோட்டல் இருக்காது, ரெஸ்டாரண்ட் இருக்காது, மளிகை கடை இருக்காது, பிஸ்லரி பாட்டில் வாங்குறதுக்கு தண்ணி கடையும் இருக்காது. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, சொல்லுங்க. வெளியே வந்தா குண்டு மழை பொழியுது, செத்துருவோம். என்ன பண்ணுவீங்க? போனு, அப்பா அதை சொல்ல மறந்துட்டேனே, இன்டர்நெட் இருக்காது, சார்ஜ் பண்றதுக்கு கரண்ட் இருக்காது. இந்த கரண்ட் இல்ல, இன்டர்நெட் பாவிக்கலைன்னா ஏகப்பட்ட பிள்ளைகள் ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிருவாங்க. ஆமா, கணவன் மனைவி பிள்ளைகள் சோறு எதுவுமே இல்லாம இருக்கலாம்,
செல்போன் வேணும், ரீல்ஸ் பார்க்கணும். நான் சொன்னேன், இந்த மாதிரி கேள்வி கேட்டு நானே சொன்னேன், கண்ணாடிக்கு முன்னால நின்று இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு நான் சொன்னேன், இங்க பாரு, டொனால்டு ஆபிரகாம் பயப்பட மாட்டான் அப்படின்னு. ஏன் கேளு. நானே ஏன் கேட்டேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவிட. சாரிபாத் விதவை நினைத்துக்கொள், பஞ்ச காலத்தில் மாவும் குறையல, எண்ணெயும் குறையல. நான் போய் டேப்ப திறப்பேன், தண்ணி வரும். நான் போய் கேஸ் திறப்பேன், கேஸ் வரும். நான் போய் கரண்ட் லைட்ட போடுவேன், லைட் எரியும். நான் போய் அரிசி எடுப்பேன், அரிசி எடுக்க குறையாது. நான் அதுக்கு முன்னாலேயே 4 நாள் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க பாருங்க, அப்பவே போய் 10 கிலோ சிக்கன், 10 கிலோ மாட்டு இறைச்சி, 10 கிலோ ஆட்டு இறைச்சி, 10 கிலோ மீன் வாங்கி வச்சிருவேன். எடுக்க குறையாது, எல்லாமே இருக்கும். ஏன் சாரிபாத் விதவைக்கு ஆண்டவர் செய்யல? கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்ன இருக்கு, நானும் என் பிள்ளையானும் சாப்பிட்டு செத்து போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து எங்க கூடு, நான் சாப்பிடணும். போய்பார், பஞ்ச காலம் வரைக்கும் எண்ணெய் குறையல, மாவு குறையல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு பயப்படுகிறவன் தன்னையே தேவனுக்கு கொடுக்கிற பிள்ளை. மூன்றாவது, விசுவாசத்தோடு ஜெபித்து உறுதியாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளை எந்த ஆபத்துக்கும், எந்த யுத்தத்துக்கும், எந்த மரண அவஸ்தைக்கும் பயப்படவே கூடாது. நீங்க பார்த்திருப்பீங்க, பிளைட்ல நான் ஜெபம் பண்ணேன். இந்த பிளைட்ல ஜெபம் பண்ண கீழே ஒருத்த கமெண்ட் போட்டிருக்கிறான், இவன் துபாயில் போய் ஊழியம் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று பிளைட்டில் ஜெபிக்கிறான் போட்டிருக்கிறான். மெட்ராஸ்ல பிளைட் ஏறின, ஏர் இந்தியா பிளைட் ஏறணுன்னு எல்லாம் கதவெல்லாம் அடைச்சிட்டான். லைட்டா மூவ் பண்ணணும்னு சொன்னா 2 இன்ஜின்ல ஒரு இன்ஜின் ஒர்க் பண்ணலேன்னா, அந்த இன்ஜின்ல ஏசி வராது, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னான். இப்போ அந்த என்ஜினை ரெடி பண்றவங்க வராங்க, ரெடி பண்ணோன்னு நாம கிளம்பிடலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சரின்னு உட்காந்தாச்சு. எல்லாம் இதே மாதிரி விறுவிறுத்து உட்கார்ந்து இருக்கும் போது, ஐயோ எங்களை கீழே அனுப்புங்க, கீழே எங்களை இறக்கி விடுங்க, அவசர வழியில எங்களை இறக்கி விடுங்கன்னு கத்துறாங்க. சுகர் பேஷண்ட்லாம் பசிக்குது, கொண்டு வந்து சாப்பாடு தர்றாங்க, ஜூஸ் தர்றாங்க, தண்ணி கொடுக்கறாங்க, குடிக்கிறாங்க, எல்லாம் குடிக்கிறாங்க. கத்துறாங்க எல்லாரும், ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. நான் அப்படியே உட்கார்ந்து, நான் மட்டும்தான் போயிருக்கேன். உட்கார்ந்து, யாரும் சத்தம் போட வேண்டாம், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன், என் இயேசு இந்த இன்ஜினை இப்பொழுது சரி பண்ணுவார். ஜெபிச்சிட்டேன், முடிச்சிட்டேன். இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வண்டி மூவ் ஆகுது. எல்லாம் என்னை பாக்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு நாஸ்திகன் நான் ஜெபம் பண்ணத பதிவு பண்ணிருக்கான் செல்ல. வண்டி மூவ் ஆகிறதுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விட்டான். எனக்கு தெரியாது. தம்பி என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற, செல்போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு. சார் நீங்க ஜெபம் பண்ணீங்க சார், நான் கடவுளை நம்பாதவன், ஐ பிலீவ் காட், நான் உங்களை எடுத்துட்டேன் சார். அதுக்கப்புறம் தான் நானே எடுத்துட்டு அங்க இறங்குறதுக்குள்ள அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. 14 லட்சம் 20 லட்சம் 1 மில்லியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுடைய பிள்ளைய ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஜபம் பண்ணுங்க, எல்லா வழியும் தரேன். ஜபம் பண்ணலைன்னா ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. வியாதியா ஜபம் பண்ணு, பிரச்சனையா ஜபம் பண்ணு, பிரிவினையா ஜபம் பண்ணு, குழப்பமா ஜபம் பண்ணு, ஏதாவது காரியத்துல தடையா ஜபம் பண்ணு, தேவை சந்திக்கப்படலையா ஜபம் பண்ணு, மரணத்திற்குரிய வியாதியா ஜபம் பண்ணு, வேலை கிடைக்கலையா ஜபம் பண்ணு, பிள்ளைங்க படிக்கலையா ஜபம் பண்ணு, கடன் பிரச்சனையா ஜபம் பண்ணு, உன் தேசத்துக்கு போகணுமா ஜபம் பண்ணு, விசா கிடைக்கணுமா ஜபம் பண்ணு. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்போமா, கண்களை மூடுவோம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். இயேசு நம்மத்திலே வருவார், நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் இயேசு கொடுப்பார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எல்லாரும் கண்களை மூடி.
எல்லாரும் கண்களை மூடி பரிசுத்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போம். எஸ் லார்ட். இந்த திருச்சபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த திருச்சபை நான் ஆரம்பித்ததுதான் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த திருச்சபையின் மேல் ஆண்டவருடைய சித்தம் இருக்கிறது. மூன்றாவது, இனிமேல் தான் இந்த திருச்சபை வளரும். நான்காவது, இந்த திருச்சபை வளரக்கூடாதபடி இருந்த தடைகள் இந்த நிமிஷத்தோடு உடைக்கப்படுகிறது. எதற்காக என்னை கூட்டிக் கொண்டு வந்தார் என்று எனக்கு தெரியாது. ஆனா இங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வார்த்தையும் வரல. வரும்போது இவர்களோடு பேசிக் கொண்டிருந்தாலும், ஆண்டவரே இந்த திருச்சபை குறித்து என்ன, இந்த திருச்சபைக்கு நேராக இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நொறுக்கி அப்புறப்படுத்துகிறார். ஐந்தாவது, இந்த திருச்சபையின் மேல் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. God's plan. இந்த திருச்சபை குறித்து ஆண்டவருக்கு உண்டு. ஊழியக்காரருக்கு பாரம், ஊழியக்காரருடைய பாஸ்டர்மாவுக்கு பாரம், சில முக்கியமானவர்களுக்கு பாரம். இந்த திருச்சபை வளர மாட்டேங்குதே, இந்த திருச்சபையில் ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்களே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருச்சபையின் மேல் எனக்கு ஒரு நோக்கம், திட்டம் உண்டு, நிறைவேறும். நீங்கள் வேண்டுமானாலும் பாருங்கள், ஒரு சில மாதத்திற்குள்ளாக புதிய புதிய ஆத்துமாக்களை தேவன் இந்த திருச்சபைக்கு கொண்டு வர போகிறார். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற ஆண்டவர், தீர்க்கதரிசியின் வார்த்தையை கனப்படுத்துகிற ஆண்டவர், நீர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன். நீர் சொன்ன இந்த வார்த்தையை இந்த திருச்சபைக்கு நிறைவேற்றுவீராக. நான் வந்ததே, ஆண்டவர் சொல்றார், இந்த திருச்சபையின் தடைகளை உடைத்து ஜெபம், இந்த திருச்சபையின் வளர்ச்சியை கெடுக்கிற பொல்லாத சேனைகளை உடைத்து ஜெபம். நான் இன்றைக்கு உங்களுக்காக வந்திருந்தாலும், உங்களுக்காக ஜெபிக்க வந்திருந்தாலும், இப்போது இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனுஷிக ஆவி, சாத்தானின் ஆவிகள், ஆண்டவரே தேவனுடைய திட்டத்தை கெடுக்கிற, தேவனுடைய வல்லமையை கெடுக்கிற, தேவ பிள்ளைகளுடைய வளர்ச்சியை கெடுக்கிற எந்த கிரியைகளா இருந்தாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே இந்த திருச்சபையை விட்டு அகற்றி போடுவீராக. ஏற்கனவே இந்த திருச்சபையில் இருக்கிறேன். இந்த திருச்சபையின் மூலமாய் நடைபெறுகிற கூட்டத்திற்கு தடையாய் காணப்படுகிற தடைகள் உடைவதாக, உடைவதாக. எப்பொழுதே வளர்ந்திருக்க வேண்டிய சபை இன்றைக்கு ஒரு பாரமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே வளர்ச்சி வருவதாக, வளர்ச்சி வருவதாக. ஆண்டவரே, thank you Lord, thank you Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன், ஒரு தரிசனத்தை பார்க்கிறேன். ஜனங்கள் இந்த இடத்தில் இருக்கிற எல்லா நாற்காலிகளிலும் உட்கார்ந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஓ, இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும், நிறைவேறும். ஹல்லேலூயா. நிறைவேறும் பொழுது என்னை அழைப்பீர்கள் நீங்கள். ஓ ஷக்கன ரபதல ரிபபபபப ரம்ம சந்தியா கன ரபௌரியாவ் இமீனியாத்தியா. இவ்வளவு குறுகிய காலத்தில் தேவன் தன் தீர்மானத்தை நிறைவேற்றப் போகிறார். ஊழியக்காரனுடைய, ஊழியக்காரியினுடைய கண்ணீரை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்கள் பாரத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அவர்கள் உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 10 பேரோ 15 பேரோ, ஒருத்தரோ 2 பேரோ, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற அன்பு அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளின் மேல் ஆண்டவருடைய கரம் இருக்கிறது. இயேசுவே, இனி இந்த சபையில குறுகின நிலைமை இருக்கக்கூடாது. நீர் ஒரு ஆசீர்வாதமான பாதையை இந்த திருச்சபைக்குள் அமைக்கிறீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நின்று பாருங்கள் தேவன் செய்வாரை.
இல்லாதவைகளை இருக்கிறவைகள், காணப்படாதவைகளை காணப்படுகிறவைகள், நம்பப்படாதவைகளை நம்பப்படுகிறவைகள். இங்க வந்திருக்கிறவர்களுக்கு தயவாய் ஒன்று கேட்கிறேன், உங்களுக்காக ஜெபியுங்கள், சபைக்காக ஜெபியுங்கள், சபைக்காக அழுது புலம்புங்கள். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எங்கள் சபைக்காக என்று சொல்லி மாதத்தில் ஒரு நாளாவது 2 வேளை உபவாசம் இருந்து வளர்கிற வரைக்கும் அல்ல, வளர்ந்து பெருகின வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இந்த பாரத்தோடு உங்களை நான் அனுப்புகிறேன். எழுப்புதல் 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 என்று சொல்லுகிறார்கள். ஆத்துமாக்கள் வருவதே ஒரு பெரிய எழுப்புதல். ஆண்டவரே, இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபைக்காகத்தான் உன்னை கொண்டு வந்தேன் என்று சொன்னீர் அல்லவா, அதை நிறைவேற்றும். காலையிலிருந்து நாங்கள் உபவாசத்திலே தான் இருக்கிறோம் அப்பா. உபவாசத்திலே தான் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் நீர் நினைப்பினார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பெற்றோரை ஆசீர்வதி. தன்னையே ஆண்டவருக்கு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும், பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நல்ல ஆண்டவரை அனுகிரகமான வேலையை கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் சபை குறித்து தீர்க்க சில வார்த்தைகளை உரைக்கிறார். ஆகவே அதற்காக தொடர்ந்து நாங்கள் அதற்காக தேவ சமூகத்தில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசனம் நிறைவேறும், அதுதான் எங்களுடைய விசுவாசம். ஆண்டவர் செயல்படுத்துவார். எத்தனையோ இரவுகள், எத்தனையோ அதிகாலை, எத்தனையோ காரியங்களிலே தேவ சமூகத்திலிருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணியிருக்கிறீர்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவாதி தேவன். நீ சொன்னபடி விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆகவே அந்த ஜெபத்தின் பலனாக, நாங்கள் விட்ட கண்ணீர்களின் பலனாக ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஏனென்றால் ஆண்டவர் சபையை நினைத்திருக்கிறார், எங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவாதி தேவனாயிருக்கிறார். ஆகவே சொன்ன இந்த தீர்க்கங்களை வைத்து தேவ பிள்ளைகள் நாங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் நிச்சயம் அந்த காரியங்களை நிறைவேற்றுவார். ஆகவே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, உன்னதமான கத்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஆண்டவரே வார்த்தைகளை கொடுத்து வசனத்தின் ஊடாகவும் எங்கள் சபைக்கு தேவையான காரியங்களை சொல்லி ஆண்டவரே தீர்க்கதரிசனமாக சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்னவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினால் நிச்சயம் அதை நிறைவேற்ற நீ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயம் அதை செயல்படுத்துவே. அதற்காக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்திலே இருந்து ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக உம்முடைய பாதத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபையாக வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். தடைகள் எல்லாவற்றையும் உடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சபை வளர முடியாமல் இருந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவரே ஒரு புது திருப்பத்தையும் புது பாதையையும் வழிகளையும் உருவாக்கியிருக்கிற தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கதிரை முழுவதுமாக உங்களுடைய இரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் அப்பா. அது எல்லாவற்றையும் நீ நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே. நீர் பாசருக்கு காண்பித்தபடி ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு கதிரையிலும் வந்து ஜனங்கள் உட்கார்ந்திருக்க ரட்சிப்புக்குள்ளே கடந்து போகும் கர்த்தர் நிச்சயம் செயல்படுத்துவீர் அப்பா. நாங்கள் விசுவசிக்கிற இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அறிந்திருக்கிறபடியினால் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் நிச்சயம் நிச்சயம் முடிவு பரியந்தப்பட்டு செய்வார். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம் அப்பா. நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி.
எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி பனியை போல எழுந்து நிற்க கிருபை கொடுத்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவானவரே, ஆமீன். இந்த ஆராயம் முடிஞ்ச பிறகு ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் சீக்கிரமாக வாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, என் முழு உள்ளமையருடைய பரிசுநாமத்தை சோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரையே சோத்தரி, அவர் செய்த சகல பாவங்களையும் ஒருபோதும் மறவார். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றுங்கள் இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் அன்னுனியமும் எங்கள் அனைவரோடும் என்று இருப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.